சீதாதேவி தான் கருவுற்றிருப்பதாக முதல் முறையாக ஸ்ரீராமரிடம் தெரிவித்த போதே ராமரும் சீதையும் சேர்ந்து சீதாதேவியின் கர்ப்ப காலத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் திட்டமிட ஆரம்பித்தனர். ஸ்ரீராமர், உனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு லவன் என்று நாம் பெயர் வைக்கலாம் என்று சீதாதேவியிடம் சொன்னார். அதற்கு பிறகு ராமர் சீதையிடம், நீ உன் கர்ப்ப காலத்தின் 5ஆம் மாதத்திலிருந்து குழந்தை பிறந்து நம் குழந்தைக்கு 5 வயது ஆகும் வரை நீ முனிவர் வால்மீகியின் ஆசிரமத்தில் வாழ்ந்து வா. அங்கு நீ வாழ்வதின் மூலம் நம் குழந்தை வாழ்வியலையும் தர்ம சாஸ்திரத்தையும் கற்று அறிந்து கொள்வார் என்றார். சீதையும் ராமரின் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். சீதா தன் கர்ப்ப காலத்தின் 5ஆம் மாதத்தில் இருந்து குழந்தையின் 5 வயது முடியும் வரை வால்மீகியின் ஆசிரமத்தில் வாழ வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு இருவரும் சேர்ந்து இந்த தகவலை மிதிலைக்கு அனுப்பி வைத்தனர். சீதா ஆசிரமத்தில் வசிக்கப் போகிறாள் என்ற தகவல் கிடைத்ததும் ஜனகர் உடனே வால்மீகியின் ஆசிரமத்திற்கு கர்ப்ப காலத்தில் பெண்கள் உடுத்தி கொள்ளும் இலகுவான ஆடைகளையும், குழந்தை பிறந்த பிறகு தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான ஆடைகளையும், உண்ணுவதற்கு தேவையான அனைத்து விதமான தானியங்களையும் அனுப்பி வைத்தார். கையோடு ஜனகரும் தன்னுடன் சில பணியாட்களையும் யானைகளையும் குதிரைகளையும் அழைத்து கொண்டு வால்மீகியின் ஆசிரமத்திற்கு சென்றார். ஜனகரின் வருகையாலும் அவர் கொண்டு வந்த ஆடம்பரமான பொருட்களாலும் வால்மீகியின் ஆசிரமம் பார்ப்பதற்கு அரசர்கள் வசிக்கும் அரண்மனையை போல் காட்சியளித்தது. ஜனகர் வால்மீகியின் ஆசிரமத்திற்கு அருகில் ஆங்காங்கே குளங்கள் வெட்டி பழத்தோட்டங்கள் அமைத்து குளிப்பதற்கு தொட்டிகள் கட்டியும் சீதாதேவி சௌகரியமாக வாழ்வதற்கு வால்மீகியின் ஆசிரமத்தில் தன்னால் முடிந்தவரை சில முன்னேற்பாடுகளை செய்து வைத்தார். ராஜ உபசாரத்துடன் ஆரவாரமாக வால்மீகியின் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டிய சீதாதேவி அயோத்தியா மக்களின் தவறான புரிதலால் தனிமையில் தவித்து கொண்டு சீதவிப்புடன் தனியாக ஆசிரமத்திற்கு சென்றார். சீதையின் தந்தை ஜனகர் சில சௌகரியங்களை முன்பே முன்னேற்பாடாக செய்து வைத்திருந்ததால் சீதாதேவி கணவன் உடன் இல்லாத நிலையில் 2 குழந்தைகளுடன் வனவாழ்க்கையை பெரிய அளவில் உடலால் துன்பங்களை அனுபவிக்காமல் வாழ்ந்தார். பிரசவத்தில் சீதைக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். முதல் குழந்தைக்கு தன் கணவரின் விருப்பப்படி சீதாதேவி லவன் என்று பெயர் வைத்துவிட்டு வால்மீகியிடம் 2வது குழந்தைக்கு பெயர் வைக்கும்படி கேட்டார். 2வது இரட்டை குழந்தைக்கு வால்மீகி குசன் என்று பெயர் வைத்தார்.